மதுரக்கர சந்தனமா மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா சட்டார வெள்ளச்சாமி இதற்கு மன மதுரை சிவகட்டா எனக்கு மாமதுரை சேவல்கட்டா கல்லடா தெக்கு தீ கல்லடா இந்த சண்டார வெள்ளச்சாமி தென்னாட்டி வீரனடா தெக்கத்தி கல்லடா தெக்கத்தி கல்லடா இந்த சண்டார வெள்ளச்சாமி தென்னாட்டுடா சிங்கமடா எனக்கு யான பலவத்த கடை யான பலவத்த கடை சண்டார வெள்ளச்சாமி சக்கப்பட்டி யானவர ஒத்தக்கடை யானவர ஒத்தக்கடை சண்டார வெள்ளச்சாமி அருகே இருக்கும் சிட்டாப்பட்டி எல்லையிலே சக்கப்பட்டி எல்லையிலே இந்த சண்டார வெள்ளச்சாமி சமத்தரகே நான் பிறந்தேன் சக்கப்பட்டி எல்லையிலே சக்கப்பட்டி எல்லையிலே இந்த சமத்தரகே நான் பிறந்தேன் நான் உசிலம்பட்டி சீமையிலே உசிலம்பட்டி சீமையிலே இந்த சண்டார வெள்ளச்சாமி நான் உயரமா வந்தவனா உசிலம்பட்டி சீமையிலே உசிலம்பட்டி சீமையிலே இந்த சண்டார வெள்ளச்சாமி உயரமா வாழ்ந்தவன்டா வெள்ளச்சாமி ஆமாக்கடா உனக்கு இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா அடடா மதுரக்கடை அண்ணனுக்கு சந்தனம்மா அருகருக்கு சிட்ட பட்டிகளே இந்த வெள்ளச்சாமி எப்படி பிறந்தவன் தெரியுமா எப்படி பெயர் விட்டு வளர்ந்தவன் தெரியுமா நீங்க விடுங்க எங்க பிடிச்சிட்டு போறீங்க விடுங்க விடுங்க சாமி உங்களை பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க பாப்பா பாப்பா பிடிக்க வேண்டாம் அவங்க சந்தோஷமா ஆடுற நேரம் இந்த நேரம் அவங்க நம்ம பிடிச்சி வைக்க தப்புமா அதை விடுங்க ஆடட்டும் அது பாட்டுகள் ஆடும் அது பாட்டுகள் நிற்கும் அவங்க வந்து பாட்டுவாங்க பூசாரி இருக்காங்க விருது போட்டு பாட்டுவாங்க பேசாம இருக்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து அந்த சக்கம்பட்டி சீமையில இந்த வெள்ளச்சாமி எப்படி பிறந்தவன் தெரியுமா எப்படி நான் ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சக்கரப்பாவி நான் ஓவியம்மா பிறந்தவனா ஒருத்திக்கு ஒரு மகனா சண்டாள வெள்ளச்சாமினா ஓவியமா
பிறந்தவனா நான் செம்பாகி பெற்றெடுத்த இந்த சண்டாளப்பாவி நான் செல்லமாகி வெள்ளச்சாமி செப்பாயி பெற்றெடுத்த ஆஹா நான் செல்லமாக வெள்ளச்சாமி நான் சேதுபதி சேதுபதி இன்றெடுத்த இந்த சண்டாளப்பாவி நான் கள்ளர்மாகி வெள்ளச்சாமி சேதுபதி பெற்றெடுத்த நான் கள்ளமாக வெள்ளச்சாமி எனக்கு காரக்குடு கக்கத்திலே இந்த ஜண்டாரப்பாவி எனக்கு கையப்போதான் பக்கத்திலே காரகுடு கக்கத்திலே சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு கையம்புதா கக்கத்திலே அரணா உரத்துக்குத்தான் வெள்ளச்சாமி ஒரு மகனா வெள்ளச்சாமி இனத்தவனா எடுத்துக்கிட்டு கிதுவாரி கட்ட கையில தூக்கிக்கிட்டு அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள என் சண்டாளி வெள்ளையமலை பார்க்க போனனே எப்படி புலந்தறியுமா எப்படி எப்பேற்பட்ட குடிகாரப்ப தெரியுமா அந்த வெள்ளச்சாமி குடிகாரன் என்ன மட்டும் ஆளுகிட்ட குடிக்க சொன்னா தானே தெரியும் நேத்து பார்த்திருக்கணும் புளிய மரத்துக்கிட்ட கிடந்தீங்க கிடக்கி கிண்ணியில சாராயம்மா கிடக்கி திண்ணியிலே சாராயம்மா பாவி கிடக்கு கிழத்து மீனே பொறிகரியா எனக்கு கிழத்து மீனே பொறிகரியா கிடக்கி வட்டியில சாராயம்மா இந்த சண்டாக வெள்ளச்சாமி கிடக்கு வாழ மீனே வருமலடா கருப்பையா எனக்கு வட்டியில சாராயம்மா எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு சட்டையாமடா கஞ்சா குடி போதகிலே பட்ட சாராயம் போதகிலே சொல்லல கள்ளர்மாகே ஓடிவாரே சாராய போதையிலே இன்னைக்கு மக்கள் பூரா ஒரு பக்கம் சாஞ்சதண்டா சாராயமே அடக்கிண்ணையில எனக்கு சாராயம்மா எனக்கு ஒளிகரியா
கிண்ணிகில சாராயம் கிழத்து மீன் பொறிகிறனே இந்த வெள்ளச்சாமி எப்பேற்பட்ட ஒரு குடிகாரனா இருந்துட்டாரு. முருகேசப்பா இன்னைக்கு இருந்தாலும் வந்தாலும் உன்னோட சாமி செத்து போனாலும் உன்னோடனு ஆமா தம்பி ஒரு சத்தியம் பண்ணாலே கருப்பையா எப்படி வாழ்ந்தாலும் உன்னோட ஐயோ செத்தாலும் உன்னோடனு ஆஹா இன்னிடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்தாலே கதையை படிக்கணுமா இல்லையா? தம்பி ஏன் கதையை மட்டும் படிச்சா எனக்கு சொன்னாடா சாகர ஜாகர சொன்னோட சாமச்சோறு தின்னோட நீ சாகர நீதான் கொல்ல போறான் நீ கொண்டு போயிருக்க அவசரப்பட்ட அப்படி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த சண்டாளி கதையை படிக்கணுமா சண்டாளி இல்லையம்மா? இந்த வெள்ளச்சாமிக்கு இருக்க கூட்டத்தை பார்த்தாச்சு. எங்க இருக்குது வெள்ளியமானுக்கு இருக்கிற ஆளை பார்க்கணுமா இல்லையா? ஆமா செஞ்சு உட்கார்ந்து இருக்க தாய்மார்களை வெக்கப்படாம குழம்ப சத்தம் போடுங்கம்மா. கொலது குழம்பத்திலே கும்மி தட்டுங்க கும்மி தட்டு கும்மி தட்டி இல்ல ஆறாவது படுத்துங்க. அதாவது சொல்ல மாட்டாங்க, அதுக்காகத்தான் சொல்றோம். எல்லாமே குலகட்டுங்க. ஏன்னா சாமிக்கு வைக்கப்படக்கூடாது. குலகம் கொடுங்க. பொங்கல் வைக்கிறோம், கும்மி அடிக்கிறோம், குலகம் கொடுங்க. பெண்களை கொலை போடுங்கம்மா. ஆண்களை கை கட்டுங்க. கொலை போடு கொலை போடு. வெள்ளியமா கதையை படிக்கணும். வெள்ளியமானுக்கு இருக்கிற ஆளை நாம் பார்க்கணும். அடி வெள்ளியமா அடிபுனுக்கு எருப்பு கொட்ட திருப்பத்தூரா, உனக்கு எருப்பு கோட்டை திருப்பத்தூரா, சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா, உனக்கு அருப்பு கொட்ட திருப்பத்தூரா, அருப்பு கொட்ட திருப்பத்தூரா, அடி சண்டாரி வெள்ளையம்மா சண்டாரி சாயசேரா, நீ ஏழுவனுடன் பிறந்த 7 பேருடன் பிறந்த சண்டாரி வெள்ளையம்மா இலக்கிலேயே ஓடிவாடி சண்டாளம்மா இலக்கிலேயே ஓடிவாடி அடிவிளக்கு சாலையில 2 மரம் பொன்சிங்கப்பட்டி சாலையில 2 மரம் சண்டாரி வெள்ளையம்மா உனக்கு சரக்காரோ வச்ச மரம் சாலையில 2 மரம் சாலையில 2 மரம் சண்டாரி வெள்ளையம்மா சரக்காரா வச்ச மரம் உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளிய மரம் அடியே சண்டாரி வெள்ளையம்மா நீ பந்தாடு நந்தபணம் வரட்ட நல்ல புளிய மரம் வரட்ட நல்ல புளிய மரம் ஏ சண்டாரி வெள்ளையம்மா நீ பந்தடிக்கோ நந்தவனம் அடி எழுப்புழல்ல சண்டாரி திருப்பத்தூரா 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 புளிய வளர்த்ததையில வெளியமா விளையாடும் போது சின்ன வயசுல நம்ம குடிக்கிறோம்டா. எத்தனை இடத்துல மஞ்ச கப்ப தெரியுமா? எத்தனை இடத்துல மஞ்ச வாங்கி கொடுப்ப தெரியுமா? வெள்ளை மலைக்காக எப்படி இந்த வெள்ளச்சாமிக்கு ஆட்டத்தை பார்த்தாச்சு. வெள்ளை மலைக்கு ஒரு ஆட்டம் இருக்குதா இல்லையா? வெள்ளை மாவட்டத்தை பார்க்கணும். அப்படி மண்டி போடு சாமி வெள்ளையம்மா உண்மையான வெள்ளையமான இருந்தா என் சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஆளு நீ அப்படி மண்டி போடும்.
உன்னுடைய ஆட்டத்தை நீ காட்டணும், வெள்ளையம்மாவுடைய ஆட்டத்தை காட்டணும். அப்புறம் வண்டி போட சாமி. மத்தாரு யார் நிக்க வேண்டாங்க, சைடு நிக்கிற கொஞ்சம் உட்காருங்க. இல்ல உட்காருங்க, கொஞ்சம் உட்காரு. உட்காரு, ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? உட்காருங்கள. மத்தாரு யாரும் பிடிக்காது, அமைதியா உட்காருங்க. வண்டி போட சாமி எல்லாரும். நீ வந்திருக்கிறது உண்மையான வெள்ளையம்மா வெள்ளச்சமிதம் இந்த நாட்டு மக்கள் நம்பலாம். நான் சொல்லிட்டா மட்டும் யாரும் நம்ப மாட்டாங்க. பாக்குறவங்களுக்கு தெரியணும், இதுதான்டா வெள்ளையம்மா வெள்ளச்சமிதம். போடு வண்டி போடு சாமி. உன் ஆட்டமா எப்படி இருக்குன்னு காட்டு. நீ எந்திரிச்சுக்கிட்டு ஆட வேண்டாம். வெள்ளையம்மானா அவ ஆட்டம் எனக்கு தெரியும், பூசாரிக்கு தெரியும். அவருக்கு வெள்ளையம்மா ஆட்டம் எப்படி இருக்கு என்னன்னு அவரு நம்பணுமா இல்லையா? வெள்ளையம்மா தான் ஆடுறேன்னு எப்படி பார்க்கலாம் ஆட்டத்தை? அடி அஞ்சும் மஞ்ச சண்டாடி அரப்பு மஞ்ச மறக்க மஞ்ச அரப்பு மஞ்ச மறக்க மஞ்ச அழகி எட்டி வெள்ளையம்மா கொடிக்கு மஞ்ச ஏறோ அஞ்சு மஞ்ச வெள்ளையம்மா மறக்க மஞ்ச அரப்பு மஞ்ச மறக்க மஞ்ச அரப்பு மஞ்ச ஆரோக்கியா வெள்ளையம்மா கொடிக்கு மஞ்ச குத்து மஞ்ச சண்டாடி குடகும் மஞ்ச குடகு மஞ்ச குடகும் மஞ்ச குடகு மஞ்ச வெள்ளி எட்டி வெள்ளையம்மா சரக்கு மஞ்ச ஏறோ குத்து மஞ்ச வெள்ளையம்மா குடகு மஞ்ச இறக்க மஞ்சள் கொத்து மஞ்சள் கொடுக்க மஞ்சள் கல்லால் இறக்க மஞ்சள் ஏறெடுத்தலைய மஞ்சள் வெள்ளியம்மா ஏறெடுத்த மஞ்சள் பூசு குளிச்சு கூடாரி கொண்டு போட்டு கண்டாயி கருப்பு சேலை கட்டி காதோர கருகமணி போட்டு கண்ட கண்ணோர மைய பூசிய வெள்ளியம்மா மல்லிகை போச்சா அதை பார்க்க ரெண்டு கண்ணு போதுமா? வெள்ளையம்மா மல்லிகை போச்சு ஒரு அழகு பார்க்கணுமே. நான் பார்த்தனா எப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குள்ளதான் வெள்ளையம்மா. யாரு இந்த மூக்கிய முண்டாட்டியா? ஆமா. அதை யாரையா கேட்டது? நான் ஏன் வெள்ளையம்மால சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லு. அடி ஒரு மூல மல்லிகப்பு உனக்கெப்ப வட்டியானோ உனக்கு ஆசையாக வாங்கி ரெண்டி வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா ஒரு முளை வள்ளி உனக்கெப்ப வட்டியானோ ஒரு முளை வள்ளி உனக்கெப்ப வட்டியானோ
அம்மாடி கும்பிட்டு பொருள் கேட்பங்க சண்டாளி. ஆமா ஆமா. அது எல்லாம் பூசி குளிச்சு வெள்ளைமை போட்டு பார்த்தா கும்பிட்டு ஒரு அழகா இருக்கும். எப்படி இப்படிலாம் வாங்கிட்டு போடைய சண்டாளி. ஏய் சின்ன வயசுல நாங்க எங்கேயா பள்ளிக்கூடத்துக்கு போனோம். விளையாட்டு ஆடுறது, கோலாட்டம் ஆடுறது, வேட்டையாடுறது மாத்திரையில வெள்ளையம்மா என் மேல எதனால ஆசைப்பட்டு நீ விரும்பினா தெரியுமா? எது மேல? ஏய் என்னுடைய ஒயிலாட்டத்தை பார்த்து. ஒயிலாட்டத்தை பார்த்து? அம்மா சரி சரி. அடி 5 வயசு பருவத்தில பள்ளிக்கூடம் போகலடி, வெட்டி நின்று பாத்தியடி கண்ணே இலங்கியே வெள்ளையம்மா. ஒயிலாட்டத்தை பார்த்து விரும்பின வெள்ளையம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா சண்டாளி. நீ எனக்கு முக்கியம் இல்லடா, எனக்கு அண்ணன் தம்பிதான் முக்கியம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டாளா? எனக்கு இருந்தா நம்மள பாப்புங்கிற ஆசைகளை எங்க கதையை மட்டும் படிச்சா போதுமா? உங்களை உட்கார வச்சுட்டு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி 2 பேரும் நெல்லும். இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமினா யாரு, இவங்க எப்படி வந்தாகணும், இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தியதும் அந்த வெட்டங்குடி மேலும் ஊரணி கரையோர சங்கம் மதுரை 2 மணி தமதிருக்கிறார் மதுரை பாட்டிமணி தெய்வம் வெள்ளச்சாம ஒரு இனம், வெள்ளையம்மாள் ஒரு இனம். இனவிட்டு இடமாறி வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிட்டார்கள். அருகத்தில் அடைக்கலம் கேட்டு பாண்டி கிட்ட அடைக்கலம் கேட்டு போகும் பொழுது வெள்ளையம்மாளோட அண்ணங்க 7 பேரும் வெளிமறிச்சு செவ்வாழ தோட்டத்துல வெட்டி கொண்டு சந்தன கட்டையில வச்சு எரிச்சு போடுறாங்க வெள்ளச்சாமிய. அப்போதைக்கு வெள்ளையம்மா நினைக்கிறார், அவர் இல்லாத உலகத்துல நம்மையே இருக்கிறவனும் அந்த எரிரத்தியில ஏறி விழுந்து மாண்டு உடன்கிட்ட ஏறி போயிட்டான். வெள்ளையம்மால சேர்ந்து செத்து போயிட்டான். கண்டிப்பா அப்போதைக்கு தான் பாண்டிமணி தெய்வம் நினைக்குது, நம்ம இடத்துல அடைக்கிற நாடி வந்த இருவரையும் கொண்டுட்டாங்களே, அவங்களை இப்படி விடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆலயத்தில் எழுப்பி நமக்கு மண்பூசையும் அவங்களுக்கு பெண்பூசை வச்சு படைக்கிறங்கிறதுக்காக இன்னைக்கு அகில உலகத்திலையும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பிடிச்சா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை சூனிய காத்து கருப்பு ஏவல் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை வாரிசு கொடுத்து விட்டு அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பாதையில வந்தவங்க பாதையில போயிருவாங்க. அவளுக்குண்ட பொருளை வாங்கிட்டு போயிருவாங்க. நிலையா ஒரு குடும்பத்துல அந்த பாண்டிமணி தெய்வம் இருந்து காத்து வருது. அப்பேற்பட்ட அந்த பாண்டிமணி இன்னைக்கு இல்லைன்னா அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதை கிடையாது. அதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த என் பாண்டிமணி கதை என்ன இருக்குதா இல்லையா, அவர் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்க நம்ம கதைக்கு. அப்படியாகட்டும். உனக்கிடத்துக்கு நேரமடா சங்குடாரா உனக்கு வளர்க்க விழுந்த சொரே புள்ளாத பத்த முடி மாட்டி உனக்கு வடநாடி பக்கமடா வடநாடே ரஞ்சமடா உனக்கு வாக்கான மஞ்சு வந்தே பொழியாத
பாண்டி உனக்கு வரப்பையா தலையணையா உனக்கு வரப்பையா வளையணையா நீ நடந்த நடை கொடுங்க புத்தப்படி பாண்டி உனக்கு நாகமணி ஓசையிட உனக்கு நாகமணி ஓசையிட உனக்கு அத்தேகித்தா பாடியா நிலமலையா சந்தாய நிலமலையா 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 பாடியா சந்தோஷாவா பாடியா நிலமலையா 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 ஒரே பாடியா முக்கோசையா வணக்கமே வெற்றி வெகு தூரமா வெகு தூரமா வெகு தூரமா வெகு தூரமா வரநாட்டே பாடியா சுழட்டி வாரா இந்த வரைக்கும் சந்தோஷம் இந்த ஒரு பம்பையில இத்தனை பேர் மேல இந்த வெள்ளையமா வெள்ள சாமி பாண்டியவனுடைய தெய்வம் அமைஞ்சிருக்குது. அதை கூடாங்கிய வச்சு கண்டறிஞ்சு பார்த்துக்குங்க வீட்டாளுங்க. அப்படியே சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் சாமி. உனக்கு ஊதி கொடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது. இந்த வெள்ளையமா வெள்ள சாமி இருவரும் பாதியில் அழிஞ்சு போனதுனால யாருடைய கையில ஊதி எடுத்து கொடுக்க கூடாது என்பது ஐதீகம். விடிய காலையிலே நில விழுங்காத நேரத்துல பாண்டிமணி தெய்வம் வரும்பொழுது அவர் கையால ஊதி வாங்கிக்கலாம். யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம், அப்படியே உட்காருங்க, கோச்சுக்கிறாம. இந்த சொந்தக்காரங்க வந்து கூட்டிட்டு போவாங்கம்மா, பக்கத்துல வாங்க.